காலை மாலையிலே சையதுல் இஸ்திக்ஃபார், அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وانا عبدك وانا على عهدك ووعدك ما استطعت اعوذ بك من شر ما أبوء لك بنعمتك علي وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. أبوء لك بنعمتك علي وأبوء لك ரெண்டும் வருது, وأبوء بذنبي ரெண்டு மாதிரி வருது, ரெண்டு மாதிரி ஓதலாம். ஹதீஸ்ல ரெண்டு மாதிரி. புகாரில் வரக்கூடிய ரிவாயத் ஷத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு ரிவாயத் செய்றாங்க. கிதாபு தாவாத்ல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி பதிவிட்டிருக்கிறார்கள். புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா, அபூ தாவூத் 6 கிரந்தத்திலே வருது. புகாரில் வரது சொல்றேன். அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக் வஃபவத்து அம்ரி இலைக். என்ன இது? சையதுல் இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபார்களுக்கெல்லாம், எல்லா இஸ்திக்ஃபார்களுக்கும் தலையாய தலைவன் என்ற இடத்தில் இருக்கிற இஸ்திக்ஃபார் காலையில் ஓதி அந்த பொருளை விளங்கி, அல்லாஹும்ம அன்த ரப்பி, நீதான் என்னுடைய ரப்பி அல்லாஹ், லா இலாஹ இல்லா அன்த خلقتني, நீதான் என்னை படைத்தவன், உன்னை தவிர வணங்கக்கூடிய நாயன் யாரும் இல்லையா அல்லாஹ் என்று இப்படி பொருளை உணர்ந்து ஒரு மனிதன் ஓதினால், மாலையாவதற்கு முன்னால் அவன் மரணித்தால் அவன் சொர்க்கவாதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். மாலையாகி அவன் ஓதி காலையாவதற்கு முன்னால் மரணித்தால் அவன் சொர்க்கவாதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஆனால் இந்த இஸ்திக்ஃபாரில் அதை பொருளை உணர்ந்து கருத்தை விளங்கி அதன் அடிப்படையிலே வாழ்ந்து ஓதி வருகிற மனிதன் மரணித்தால் அவன் காலையில் ஓதி மாலையாவதற்கு முன்னால் மரணித்தால் அவன் சொர்க்கவாதி, மாலையில் ஓதி காலையாவதற்கு முன்னால் மரணித்தால் அவன் சொர்க்கவாதி. தூங்க போனாலும் அல்லாஹ் இடத்துல உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள். அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக் வஃபவல்து அம்ரி இலைக் வவஜ்ஜஹ்து வஜ்ஹி இலைக் வஅல்ஜஅது ظهري இலைக் ரக்பத்தன் வரஹபத்தன் இலைக் லா மல்ஜஅ வலா மன்ஜா மின்க இல்லா இலைக் ஆமன்து பிகிதாபிக அல்லதி அன்ஸல்த் வபிநபியிக அல்லதி அர்ஸல்த். தூங்க போற நேரம் கடைசியாக இந்த துஆவை யார் ஓதுவாரோ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஜ்அல்ஹுன்ன ஆகிர மா தகூல், நீ ஓதுகிற வார்த்தையில் துஆவில் இதை நீ கடைசியாக ஆக்கிக்கொள். ஃபஇன் முத்த முத்த அலல் ஃபித்ரா, நீ மரணிச்சால் முஸ்லிமாக மரணிப்பாய், சொர்க்கவாதியாக மரணிப்பார். முஸ்லிமாக மரணிச்சா அவர் சொர்க்கவாதி. இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவாக இருக்கிறது. அல் பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள். ஆதாரபூர்வமான செய்தி. அன்புக்குரிய சகோதரர்களே, தூங்க போனா யா அல்லாஹ் அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக், உன் பக்கம் நான் சரணடைந்து விட்டேன் யா அல்லாஹ், எனது காரியங்கள் உன் பக்கம் ஒப்படைத்து விட்டேன் யா அல்லாஹ், அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக் வஃபவத்து அம்ரி இலைக் வவஜ்ஜஹ்து வஜ்ஹி இலைக், உன் பக்கம் எனது முகத்தை திருப்பி விட்டேன் யா அல்லாஹ் என்ற இந்த பிரார்த்தனையை நாம் ஓதுகிற பிரார்த்தனையில் கடைசியாக ஓதி, யா அல்லாஹ் உன்னுடைய அன்பு, உன்னுடைய இரக்கம், உன்னுடைய மன்னிப்பு எல்லாத்தையும் கேட்டுவிட்டு கடைசியாக இதை ஓதி ஒரு மனிதன் அப்படியே தூக்கத்தில் மரணித்து விட்டால் அவன் முத்த முத்த அலல் ஃபித்ரா, அவன் இஸ்லாமிய மார்க்கத்திலே மரணிப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கை முழுக்க அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை தேடி இஸ்திக்ஃபார் அதிகப்படுத்துறது. தொழுகிறோம், அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிக்கணும், தொழுவது மூலமாக சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. தர்மங்கள் செய்கிறோம், அல்லாஹ் என் மீது இருக்கிற அந்த கோப பார்வை நீக்கி விடுவான். சதகத்து சிர் துத்ஃபிஉ கலபர் ரப், நீங்க இரகசியமா தர்மம் செய்யுங்க, இரகசியமா கொடுத்து பாருங்க, அல்லாஹ் உங்க மேல அவனுக்கு ஏதாவது கோபம் இருந்தா அதை அப்படியே அழிச்சிருவான், இல்லாமல் ஆக்கிடுவான். அல்லாஹ் உண்ட கோபம் இல்லைண்டா உண்ட ரஹமத் வந்துருமெண்டா, யா அல்லாஹ் நீ எனக்கு சொரிந்தருள்வாய் அருள்களை. இஸ்திக்ஃபார் செய்ய 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 உடல்ல அல்லாஹு தஆலா பலத்தை தருவான், உள்ளத்துல பலத்தை தருவான். எங்களோடு இருக்கிற மக்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பான், உள்ளத்துக்கு அல்லாஹ் உயிரோட்டத்தை தருவான், செழிப்பான வளமான பூமியிலே அல்லாஹ் வாழச் செய்வான். இது அல்லாஹ் இஸ்திக்ஃபாருக்கு கொடுக்கிற வாக்குறுதி. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹும்ம ரஹ்மத்தக அர்ஜூ, யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தை நான் ஆதரவு வைக்கிறேன் யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத் அன்பு தேவை யா அல்லாஹ் என்று கேட்கிற பிரார்த்திக்கிற மனிதர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மன்னிக்க கூடியவன், அல்லாஹு தஆலா அன்பாளன். யா அல்லாஹ் உனது அன்பை, உன்னுடைய அருளை நான் அடைய வேண்டும் யா அல்லாஹ், உனது மன்னிப்பை நான் பெற வேண்டும் யா அல்லாஹ். எனவே இந்த ரமலானுடைய காலம் அதற்கான பயிற்சி பாசறை. எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ், என்னுடைய குற்றங்குறைகளை தவறுகளை மன்னித்து விடு யா அல்லாஹ். எந்நேரமும் பிரார்த்திக்கிற மனிதர்களாக, யா அல்லாஹ் நீ நினைச்சா மன்னித்து விடு, நீ நினைச்சா எனக்கு இதைத்தா கேட்கவே கூடாது. துஆவுல இந்த வார்த்தை வரவே கூடாது. ரசூலா தடை செஞ்சாங்க. யா அல்லாஹ் நீ நினைச்சாத்தா, யா அல்லாஹ் நினைச்சா மன்னிச்சிரு. இதா தஆ அஹதுக்கும் ஃபல்யஅஸிமில் மஸ்அலா, ஒரு மனிதன் பிரார்த்தித்தால்
உறுதியாக கேட்கணும். யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ், உறுதியாக கேட்க வேண்டும். உறுதியாக அல்லாஹ்விடம் அவனது அன்பையும் அவனது மன்னிப்பையும் நாங்கள் கேட்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, எல்லா வணக்கங்களும் எல்லா வழிபாடுகளும் இந்த இரண்டைத்தான் குறிக்கோளாக வைத்திருக்கிறது. ஒன்று விசாலமான அல்லாஹ்வின் அன்பை அப்படியே எடுத்துக்கொள்வது, இரண்டாவது மகத்தான மன்னிப்பு, அல்லாஹ்வுடைய அந்த மகத்தான மன்னிப்பை இந்த ரமலானில் பெற்றுக்கொள்வது. யார் ஒரு மனிதன் இந்த ரமலானை விட்டு வெளியே செல்கிறான், அவனது பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றால் சபிக்க தெரியாத, சாபமிட தெரியாத அல்லாஹ்வுடைய தூதரின் வாயால் சாபத்தை பெற்றுக்கொண்டு வெளியே செல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் யாரையும் சபிக்க மாட்டாங்க, சபிக்க சொல்லவும் இல்லை. ஆனா ரமலான் வந்தும் யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ, ரமலான் வந்தும் யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவன் நாசமாகட்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த பதுவாவுக்கு நாங்கள் ஆளாகிவிடக்கூடாது. எனவே அல்லாஹ்விடம் அவனது அன்பை கேட்டு அவனது மன்னிப்பை கேட்டு அல்லாஹுவின் பால் நாங்கள் அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதின் பால் அல்லாஹ்வின் பால் விரைந்து செல்கிற மக்களாக அல்லாஹு தஆலா நம்ம எல்லோரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.